கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். தாவீது எழுதுகிற இந்த சங்கீதத்தில் அவரோட நிறைய அவர் வாழ்க்கையிலலாம் பயம்தான். மாமனாருக்கு பயம், பிள்ளைக்கு பயம், ஓடிக்கிட்டே இருந்தார் பாருங்கள், மரண பயம். அப்போ அந்த எல்லா பயத்திலேருந்தும் அவர் ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா பயத்திலேருந்தும் ஆண்டவர் தாவீதை விடுதலை ஆக்குகிறார். அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அதனால தான் அந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் ஆண்டவரை மாத்திரம் நம்ம தேடும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ எல்லா பயம் போட்டிருக்கு. வியாதி குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், டாக்டரில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணக்காரில் அடக்கலை என்ற ஒரு பயமாக இருக்கலாம். அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லையே, பிள்ளைகளுடைய தவறான பாதையில் போயிருங்களா, அந்த பிள்ளைகளை எப்படி மீட்டெடுப்பது, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எந்தெந்த காரியெல்லாம் இறுதி கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறதோ அந்த எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். எல்லா சூழ்நிலையுமே அவரை மாத்திரம் தேடணும். தேடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் எந்த சொல்லி வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ நீங்கள் ஆண்டரை மாத்திரம் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எந்த சொல்லி வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆனால் எந்த சொல்லி நம்ம மனுஷனை பார்க்கக்கூடாது. அப்போ யோசேப்பு கூட சிறைச்சாலை இருக்கும்போது பானபாத்திரக்காரர் தலைவன்கிட்ட சொல்கிறார், நான் இங்கே வரத்துக்கு எந்த தப்பு நான் செய்யலை, ராஜாட்ட சொல்லி எப்படியாவது இங்கேருந்து என்னை வெளியில் கொண்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் மனுஷங்கிட்ட சொன்னனால அந்த காரியத்தை அவன் மறந்துடுறான். 2 வருஷம் மறந்துடுறான். அப்போ ஆண்டு உயர்த்துற நேரத்தில் கர்த்தர் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நினைவுபடுத்துகிறார். அப்போ மனுஷனை நம்ம நம்பும்போது மனுஷன் கைவிட்டுருவான். அப்போ எந்த சொல்லுமே நம்ம ஆண்டரை மாத்திரம் தான் நம்பணும், ஆண்டரை மாத்திரம்தான் பார்க்கணும். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் மனுஷன் நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். நிச்சயமாக ஆண்டரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கல் பயங்கள்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரை அப்போ ஆமை துதிக்கிற உண்மை தேடக்கூடிய ஆண்டவர் அதிகமாக உண்மை தேடுகிற அந்த அனுபவத்துக்களை கர்த்தர் கொண்டு போங்க. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து வாழ்க்கையிலுக்கு எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. அப்பா அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. எந்த சொல்லும் வெட்கப்பட்டு போகவே கூடாதப்பா. வெட்கப்பட்ட இடத்துல தலைநிமிர செய்யுங்க ஆண்டவரை. அப்படி நீங்கள் நடத்த போகிற தயவுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.